2026 துலாம் ராசியின் குரு பெயர்ச்சி பலன்கள். கடந்த வருடம் அதிகமாக பட்ட கஷ்டங்கள் யார் என்று பார்த்தால் துலாம் ராசிதான். துலாம் ராசி பட்ட கஷ்டத்தை போல எந்த ராசியும் கடந்த வருடத்தில் கஷ்டங்கள் அனுபவித்திராது. அவ்வளவு கஷ்டத்தை துலாம் ராசி அனுபவித்திருப்பார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். துலாம் ராசிக்காரர்கள் அந்த கஷ்டத்திலிருந்து இந்த குரு பெயர்ச்சியில் சந்தோஷமான சூழலை உருவாக்கும். 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பதவி பறிபோகும் என்ற சொல் இருக்கும். பதவி பறிபோகும். எப்படி பறிபோகும்? ஒரு டீச்சராக இருந்தால் அந்த வேலையை எடுத்துக்கொண்டு அவர் ஹெட்மாஸ்டராக மாறும் வாய்ப்பு இருக்கும். ஒரு 4 பேரை வைத்து தொழில் செய்பவராக இருந்தால் அந்த தொழில் அடிபட்டு 40 பேரை வைத்து தொழில் செய்யும் யோகம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். பட்டம், அவர் இப்போ ஒரு படிப்பு அதிகமாக படிக்கணும்னு ஆசைப்பட்டு கூட அது தடைப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியில் அவருக்கு படிப்பதற்கான பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பு மட்டும் இல்லை, தொழிலோ எதுலேயோ பதவி பட்டம் யோகம் அந்த மாதிரியான யோகம் பெறுவதற்கான அவருக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு நிறைய காசு தடை இல்லாமல் கிடைக்கும். இந்த வருஷம் அவர் எங்கே போய் கடன் கேட்டாலும் சரி, இல்லை தொழில் முன்னேற்றத்தில் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, காசு தடை இல்லாமல் இவருக்கு கிடைக்கும். இவருக்கு அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் ஒரு பொன்னான காலங்க. அந்த காலத்தில் இவர் ரொம்ப சூப்பராக இருப்பார். குரு பார்வை இவருக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு எல்லாமே சுமூகமாக தான் இருக்கும். நிறைவான மன வாழ்க்கை வாழ்வார். இது வரைக்குமே ஏனோ தானோன்னு இருந்துட்டு இருப்பார். இந்த ஜூன் 2 பேருக்கு இவர் நிறைவான மன வாழ்க்கை, எதிலும் ஒரு அட்டாச்மெண்ட்டோடு அவர் வாழ்வார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தன் தாயாரின் மூலம் நிறைய அனுகூலங்கள் உண்டு. தாயாரின் ஆசீர்வாதம் முக்கியமாக அவருக்கு மேன்மை தருவதாக அமைகிறது. சொந்தமாக ஒரு வீடு வாங்குகிற யோகம் கூட இருக்குது. சொத்து, வண்டி, வாகனம் எல்லாமே இவர் இந்த குரு பெயர்ச்சியில் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் போட்டோன்னு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. 1க்கு 10 முறை யோசனை பண்ணிட்டு தான் இவர் அந்த தொழில் ஸ்தானத்தை அவர் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் அதில் நிறைய அனுகூலங்கள் இருக்கும். இவரோட வாக்கில் வாக்குத்தன்மை இருக்குது. 2ஆம் ஸ்தானம் என்றதுனால இவருக்கு வாக்குத்தன்மை இருக்குது. இவரோட பேச்சு மூலயமாக இவர் நிறைய சம்பாதிக்கும் திறமையோ இல்லது முன்னேற்றமான அனுகூலமோ இவருடைய பேச்சு திறமையால் கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் இவர் பேச்சு அவரோட பேச்சுத்தன்மைக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். இவரோட தொழிலுக்கு இவரோட பேச்சுத்தன்மை ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். இல்லைன்னா அவரோட பேச்சுத்தன்மையால் எல்லாரையும் கவரலாம். அந்த மாதிரி அவருக்கு இந்த பேச்சுத்தன்மை அவருக்கு அவ்வளோ முக்கியமான ஒன்று. அதையும் அவர் எல்லா இடத்துலையும் அழகாக உபயோகப்படுத்தி தொழில் முன்னேற்றத்தை அடையணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போது வெளியூருக்கோ அல்லது வெளிநாடுக்கோ செல்லும் வாய்ப்பு இருக்கும். ஒரு வெளியூருக்கு போய் ஒரு இன்டர்வியூ அவர் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அந்த இன்டர்வியூ இல்லை வழிகாட்டுதலோ ஏதோ ஒன்று வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ சென்று அவர் அந்த இன்டர்வியூவில் அவர் கலந்துக்கிட்டால் அதன் மூலம் அவருக்கு பல மடங்கு லாபம் உண்டாகும் யோகமும் உண்டு. இப்படி இந்த வருடம் குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எல்லா வகையிலும் அனுகூலமாகவே இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்கள் நிதானமாக விவேகமாக செயல்பட்டால் குரு பெயர்ச்சி அவர்களுக்கு சொல்ல முடியாத சந்தோஷத்தை தரும். சென்ற வருடம் பட்ட துன்பங்களுக்கு இந்த வருடம் குரு பெயர்ச்சி ஒரு அருமருந்தாக அமைகிறது.